அண்ட் ஏஜென்டிக் ஏஐ. இது 2 விஷயமும் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஓகே சார். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க, நீங்க கிளவுட் இன்ஜினியரா இருக்கீங்க, டெவ்ஆப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க இதுல இருக்கிறப்போ நான் எனக்கு அட்வான்ஸா இருக்கப்போ எனக்கு ஏஜென்டிக் ஏஐ தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா சிம்பிளா ஆன்சர் தேவைப்படும். கண்டிப்பா ஓ. தேவைப்படும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய மேஜரான கொஷின். நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன், நான் ஏஜென்டிக் ஏஐ தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் ஒரு மாடர்ன் எரா. ஓகே. இந்த ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீங்க சொன்ன மாரி ஒரு லோடு சிபியூ மெட்ரிக் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிபியூ ம். இப்போ 80% அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சர்வர புதுசா ஆட் பண்ணும். இதுதான் ம். ஆட்டோ ஸ்கேலிங் உடைய வேலை. அதுக்கு முன்னாடி லோட் பேலன்சர் கன்ஃபிகர் ஆயிருக்கு. ம். உங்களுக்கு எல்லாமே கன்ஃபிகர் ஆயிருக்கு. ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் ஏதாவது ஆட்டோ ஸ்கேலிங் அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஃபீச்சர் தேவைப்படுதா நமக்கு? இதுல ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ம். சிபியூ நமக்கு ஒர்க் ஆகுது. ஆனா, ம். அந்த சிபியூ அதிகமா இருக்கிறதுக்கு காரணம், அப்ளிகேஷன் லோடு ஒரே ஒரு சர்வருடைய அப்ளிகேஷன் லோடுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ம். இன்னொரு ஈசி இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆகுறது காசு அதிகமாகும். பில்லிங் வருது. அந்த சர்வீஸ ரீஸ்டார்ட் பண்ணா, அந்த லோடு குறைஞ்சிரும் அப்படிங்கிறப்போ, அதனால இம்பாக்ட்டும் இல்ல. ஏன்னா, எனக்கு லோட் பேலன்ஸர்ங்கிறப்போ 4 சர்வர்ல ஒரு சர்வருடைய லோடுனால நான் இன்னொரு சர்வர் ஆட் பண்றேன். ம். ஆனா, அந்த சர்வர்ல அப்ளிகேஷனுடைய சர்வீசஸ் உதாரணத்துக்கு ஆன்டிவைரஸ் இப்போ அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆன்டிவைரஸ்னால தான் அது என்ன ஆயிட்டு இருக்கு? லோடு உங்களுக்கு லோட் அதிகம். அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஆன்டிவைரஸ்ங்கிற சர்வீஸ் நீங்க என்ன பண்ணலாம்? ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பண்ணா லோடு குறைஞ்சிரும். ம். ம். கரெக்ட்டுங்களா? இப்ப கரெக்ட் வேற சார். ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்கு. ம். வேற ஒரு மானிட்டரிங் சர்வீசஸ் அதுல இருக்கு. இல்ல வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்றாங்க. அந்த ம். வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்றதுனால அப்ளிகேஷன் லோடு அதிகமா அந்த சர்வருடைய மொத்த லோடு அதிகமாயிருது அந்த சர்வருக்கு. ம். ம். ஸோ அப்போ ம். சிபியூ மெட்ரிக்ஸ் 80% பர்டிகுலரா போய் அப்ளிகேஷன்னால தான் அது ஆகுதுன்னு அந்த அளவுக்கு அந்த லோட் பேலன்ஸ்ல நமக்கு எதுவும் கன்ஃபிகர் பண்ண முடியாது. ஓகே. இந்த ஓகே. இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே இது ம். டேட்டா பேஸோடைய லீக் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன். அந்த அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணாவே சரியா போயிரும். ம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஏஜென்ட்டுக்கு என்ன ஆயிருது இந்த இடத்துல? போய் அப்ளிகேஷன் நம்ம ஏஜென்ட் ஏன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அந்த ஏஜென்ட் ஏ என்ன பண்ண போகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டூ ரீஸ்டார்ட் தி அப்ளிகேஷன். ஓகே. நம்மளுக்கு அடிஷனல் விஎம் லோட் பேலன்சிங்கா விஎம் உள்ள வரதே அவன் தடுக்குறான். ஆமா. அதே சமயத்துல அப்ளிகேஷனும் இம்பாக்ட் ஆகாது. நமக்கு ஏன்னா 4 அப்ளிகேஷன்ல மத்த அப்ளிகேஷன்ல எல்லாமே சர்வர் உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன மட்டும் தான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. பர்ட்டிகுலர் சர்வர் ஆ லோடுனால எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அந்த எஸ் சர்வர் மட்டும் ரீஸ்டார்ட் தி பண்றான். அப்ளிகேஷன் அவ்வளவுதான். இந்த அப்ளிகேஷன். இடத்துல நமக்கு எந்த சர்வரும் ஆட் பண்ண தேவையில்ல. ம். ம். இதனால தான் காசு சேவ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் ம். இந்த இடத்துல மத்த அப்ளிகேஷன் இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. நமக்கு தான் லோட் பேலன்சர் இருக்கு. 3 அப்ளிகேஷன் மத்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுல்ல. ம். ம். ரைட்? ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன மட்டும் தான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். இது தனியா எடுத்தீங்க பாருங்க. இது தனியா எடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு, திருப்பி கொண்டாந்து ஆட் பண்ணிற போறோம். ம். ம். நான் அப்ளிகேஷன ரீஸ்டார்ட் பண்ணலாம். சர்வரையும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நான் என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதலாம். ஸோ ஓகே. விச் இஸ் நாட் கோயிங் டூ ஆனா சர்வர இம்பாக்ட் மை ரீஸ்டார்ட் பண்ணா லொகேஷன். ப்ராப்ளம் பெருசாகும்ல இல்ல சார்? ஆகாது. ஐ ஹேவ் அதர் 3 அப்ளிகேஷன்ஸ். இங்க ஓகே. எனக்கு அதர் 3 ஓகே. அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே. அப்ப இது ஐடியல் ஆயிடும். சுத்தமா ஐடியல் ஆயிடும். ஆமா. இதுல அதுதான் தனியா எடுத்துருது. இங்க பாருங்க. இத நம்ம ஓகே. தனியா எடுத்து லாக பார்க்குறோம். ஓகே. லாக செக் ம். பண்றோம். இது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுது? அதுல போய் ஆன்டிவைரஸ் தான் ப்ராப்ளம். அதுல வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணதுனால தான் ப்ராப்ளம்னு எப்படி பண்ணுதுன்னா, லாக் வில் ஷோ தட் பிகாஸ் ஆஃப் திஸ் நம்மளே எப்படி பார்ப்போம்? டாஸ்க் லாக்லயே மேனேஜர்ல போய் பார்ப்போம். பார்ப்போம். லாக்ல போய் ம். பார்ப்போம். அதே ஆமா. ஏஜென்ட்டுக்கு போய் லாக செக் பண்ணு, பெர்ஃபார்மன்ஸ ஓகே. செக் பண்ணு. இது ஆயிடுச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணு நம்ம சொல்லலாம். ஓகே. அப்ப அதுல டாப்ல இருக்கிற யூட்டிலைசேஷன் என்னவோ அத ரீஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிடுறோம். எஸ் பேஸ்ட் ஆன் தட் அதுக்கு நம்ம எழுதணும். ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகே. ஓகேங்களா? 2வது இன்னொரு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சர்வர் அலாரம் வருது. ஓகே சர்வர் ஃபெயிலியர். உங்களால ஆர்டிபி எடுக்க முடியல, எஸ்எஸ்ஹெச் எடுக்க முடியல. இது விண்டோஸ் மிஷினா இருந்துச்சுன்னா, லினக்ஸ் மிஷினா இருந்துச்சுன்னா, எஸ்எஸ்ஹெச் எடுக்க முடியலன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வி வில் நமக்கு பிங் ஃபெயிலியர் அலர்ட் வரும். சர்வர் டவுன்னு அலர்ட் வரும். அலர்ட் வந்தோனே என்ன பண்ணுவோம்? அந்த சர்வர நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். மேனுவலா ம். பண்ணுவோம். இதுவே லாம்ப்டா ம். ஃபங்ஷன் மூலியமா எழுதியிருந்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்வர் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா, வி வில் கோ அண்ட் ரீஸ்டார்ட் த சர்வர் லாம்ப்டா ஃபங்ஷன் மூலியமா நம்ம எழுதுறோம். ம். நம்ம பண்ற அதே வேலைய ஓகே ரீஸ்டார்ட் லேம்டா தி மூலமா அப்ளிகேஷன் பண்றோம். லாம்ப்டா மூலியமா கிளவுட் வாட்ச் அலர்ட் ட்ரிகர் பண்ணும், அலாரம் ட்ரிகர் பண்ணும். லாம்ப்டா ஃபங்ஷன் ரீஸ்டார்ட் தி EC2 இன்ஸ்டன்ஸ் அண்ட் சர்வர் டவுன்ல இருந்து ரன்னிங்கா மாறிரும். ம். அவ்வளவுதான் நமக்கு. ம். இது ஒரு சினாரியோ. இதே ம். ஏஜென்டிக் ஏஐல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ம். ஏஜென்டிக் ஏஐல எதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு? முதல்ல லாக் போய் செக் பண்ணு. ம். ம்.
எதனால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ம், உதாரணத்துக்கு அதுல எனக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. பிரச்சனையா இருக்கா? ம், ம், அதுல எனக்கு கேஷ் மெமரி பிரச்சனையா இருக்கா? இல்ல செக்யூரிட்டி ம், குரூப் பிரச்சனையா இருக்கா? ம், இல்ல ரீசென்ட்டா டிப்ளாய்மென்ட் அதாவது சிஐடி டிப்ளாய்மென்ட் நடந்ததுனால எனக்கு அதுல ஃபெயிலியர் நடந்திருக்கா? ம், இப்படி ரூட் காஸ கண்டுபிடிக்கணும். ம், நம்மளா ம், இது ஏன் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கிற கொஸ்டின் ரீஸ்டார்ட் பண்ணிருவோம் நம்ம. நம்ம ம், ரீஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் லாக் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணுவோம். இல்ல ம், ரீஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளாலயும் ஒரு சில பேர் இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் என்ன பண்ணுவோம் ஐடில ம், ரீஸ்டார்ட் ம், ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ம். அப்ப அந்த ரூட் காஸும் இதால ஏஜென்டிக் ஏயால நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஓகே, காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோ லாக் எழுதி, இதுக்கு நம்ம பாலிசி எழுதணும். இதுக்கு பாலிசி பர்மிஷன் நம்ம எல்லாம் குடுத்து, ஒரு ரூல் எழுதுறோம். ஓ! இதெல்லாம் செக் பண்ணிட்டு வா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு ம், வான்னு சொல்லிட்டு ம், அந்த ம். ஏஜென்ட் கையில ஒரு புரோகிராமிங் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். அங்க தான் மேட்டர் இருக்கு. ஆமா. எழுதுறதுல. அத நீங்க லாம்ப்டாவிலே எழுதலாம். லாம்ப்டா ஃபங்ஷன்லயே நம்ம இப்ப எழுதலாம். ம். AWSலயே நெறைய சர்வீசஸ், ஏஜென்டிக் சர்வீசஸ் நெறைய இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அத. இப்ப இன்னொரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. ம். சார் ஒரே டவுட் கேட்டுக்கிறேன் சார். ஆ சாரி சொல்லுங்க. பண்றதுக்கு. இப்ப ஏஜென்ட் ஏ, ஏஜென்ட் ஏன்னு 2 நான் அதுக்கு சொன்னீங்க. பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன டிஃபரன்ஷியேட்ன்னு. ஆ, சரி ஓகே சார். அப்ப ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, Terraform டிப்ளாய்மென்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, Terraformல init, valid, plan, applyன்னு சொல்லிட்டு destroy 4, 5 ஆப்ஷன்ஸ் நம்மள டிப்ளாய் பண்ணுவோம். ம், இன்கேஸ் நமக்கு இது Terraform ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஸ்கிரிப்ட் அந்த main.tfன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு, அதுல ம், அவங்க S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டு, தே வில் ஜஸ்ட் பில்ட் அன் என்டையர் என்விரான்மென்ட். உதாரணத்துக்கு VPC கிரியேட் பண்ணலாம், EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ ம், AWS உடைய லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஒரு UAT டெஸ்டிங் என்விரான்மென்ட்ல கிரியேட் பண்ண சொல்றாங்கன்னா, நம்ம அதுக்கு ம், Terraform எழுதுவோம். ஸ்கிரிப்ட் எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடுன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? ஆமா அந்த சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அந்த ஸ்கிரிப்ட்ட நம்ம எழுதுறப்போ, வி வில் டிப்ளாய். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல எனக்கு ஏஐ எதுக்கு தேவைப்பட போகுது? புரியுதுங்களா? புதுசா ம், ஒரு ம், ஸ்ட்ரக்சர் என்விரான்மென்ட்ட நீங்க பில்ட் பண்றீங்க. டேட்டாபேஸ், S3 பக்கெட், VPC, EC2 இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல சும்மா உங்களுக்கு டிப்ளாய்மென்ட் தானே. புதுசா கிரியேட் ஆமா. பண்றது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க. இதுல ஆமா. ஏஜென்டிக் ஏஐ தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். இப்போ நீங்க ஏன்னா அதுவே கோடிங்ல தானே சார் எழுதுறோம். ஆமா Terraformலயே. எழுதுறீங்க. அதுல ம், உங்களுக்கு டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகல. ம், ம், ம். அந்த சர்வர் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகல. அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம செக் பண்ணுவோம். எதனால ஆச்சுன்னு ஒன் பை ஒன்னா எதனால செக். ஆச்சுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு, திருப்பி ரீடிப்ளாய் பண்ணிட்டு, அந்த ஸ்கிரிப்ட்ட மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணுவீங்க. ஆமா. உதாரணத்துக்கு நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் போர்ட் நம்பர் ஓப்பன் ஆகல. செக்யூரிட்டி ம், போர்ட் நம்பர் ஓப்பன் ஆகல. அதனால உங்களுக்கு என்ன ஆகல? அப்ளிகேஷன் ஆக்சஸ் ஆகல. மத்தது எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா, ம், போர்ட் நம்பர் என்ன நெசசரி போர்ட் நம்பரோ அது எனக்கு ஓப்பன் ஆகல. ம். அப்ப என்ன பண்ணுவோம்? அது அந்த அதோட Terraformல நீங்க ஸ்கிரிப்ட்ல செக்யூரிட்டி போர்ட் குரூப் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, என்ன அது ஆகும்? என்ன பண்ணும்? எழுதும். அது அத அந்த வந்து கொடையில. கிரியேட் பண்ணும். நீங்க சொல்லல அப்டின்னா, அது பண்ணாது. நான் சொல்லல. என்னுடைய மிஸ்டேக் தான். நான் ம், சொல்லல. ம், ம், அப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னோட ஏஐ ஏஜென்ட் கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் அத ம், பார்க்க சொல்றேன். அது பார்த்து சொல்லுது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஐடென்டிஃபையிங் த ரூட் காஸ். அதால போர்ட்டையும் ஓப்பன் பண்ண எழுத முடியும். அதுக்கு நம்ம ஐஏஎம் பர்மிஷன் எல்லாம் குடுத்திருப்போம். ம், குடுக்கல ம், அப்டின்னா, அதால பண்ண முடியாது. ஏஐல பண்ண முடியாது. ம். ஓகேங்களா? ஸோ வி கிரியேட் அன் டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, இட் வில் டேக்ஸ் வெரி லாங் டைம் டு பில்ட் தி என்டையர் என்விரான்மென்ட். ம், ம். ஸோ டெராஃபார்ம்ங்கிறது வித்தின் தி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எனக்கு என்விரான்மென்ட் ரெடி ஆகணும். ஆனா ரெடி ஓகே. ஆகல. நாட் ஒன்லி அன் செக்யூரிட்டி குரூப். ஐ மிஸ்ட் சம் லைக் சர்டிஃபிகேட் ரினியூ பண்றத நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல ம், சம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் தி டேட்டாபேஸ் அண்ட் சர்வர் அப்ளிகேஷன் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யூசர் ம். நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்படி எந்த மிஸ்டேக் கொடுத்தாலும் இட் வில் ஐடென்டிஃபை தி லாக் அண்ட் கேப்சர் அண்ட் அண்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் தி ஆட்டோமேட்டிக்லி. அதுவே ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே இது ஓகே. போர்ட் ஓப்பன் பண்ணுமா ஓப்பன் பண்ணு. அதுக்காக எல்லா போர்ட்டையும் ஓப்பன் பண்ணிடாது. நெசசரி ம். போர்ட் நம்பர் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட். அங்க எந்த நெட்வொர்க்கை சொல்றோமோ எந்த சப்நெட் அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த அந்த ஏஐ ஸ்கிரிப்ட்ல சொல்லியிருக்கோமோ அதுதான். ஓகே சார். ஸோ இதனால நமக்கு என்ன ஆயிரும்? ஃபைனலி நமக்கு ஃபுல் அப்ளிகேஷன அந்த டெராஃபார்ம எல்லாத்தையும் இன்ஃப்ராவையே ரெடி பண்ணி குடுக்குறதுலயும், நம்மளால ஏஐ ஏஜென்ட்ட கொண்டு வர முடியும். ஓகே சார். ஓகே சார்.
ஓகே. அகைன் ஜென்கின்ஸ்ன்னு அனதர் யூஸ் கேஸ். ஜென்கின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவாரு, ஸ்கிரிப்ட்ல அதில எழுதியிருப்பாரு. GitHubல எழுதுவாரு. அவரு அந்த அப்ளிகேஷன பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணிட்டு, டிப்ளாய் பண்ணுவாரு. அப்ளிகேஷன் வந்துரும். ம், ஓகேங்களா? ம், இது டெவலப்பர் இல்ல அவங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷனுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஜென்கின்ஸ் டூல். ம், இந்த டூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஐ கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ் வி கேன் பிரிங் ஏஐ. அதுலயும் நம்ம கொண்டு வரலாம். இன் கேஸ் அவரு பில்ட் பண்றாரு, அது ஃபெயிலியர் ஆகுது. அந்த பில்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூட் காஸ் கண்டுபிடிக்கலாம். ம், ம், ஆக்சுவலி இந்த டயகிராம் தப்பா இருக்கு. பட் ஓகே. இத பார்த்தீங்கன்னா, அத மேல்விங்கிற டேட்டாபேஸ் உடைய லாகு, ம், ஜென்கின்ஸ் உடைய லாக் இதெல்லாம் செக் பண்ணிட்டு ரூட் காஸ் கண்டுபிடிச்சு, அந்த ரூட் காஸ அது ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் ஏஐ. ம், ம், ம். இந்த வொர்க் ஃப்ளோ டயகிராம் தப்பா இருக்கு. பட் ஐ வில் சேஞ்ச் இட் லேட்டர். ஓகே சார். ஸோ ஸோ இது 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 ஒரு அதனால ஒரு அந்த சினாரியோ. ரூட் காஸ் அந்த லாக ஃபுல்லா வெரிஃபை பண்றான் ஏஐன்றவன் உள்ள. ஆமா, ஆமா. இப்ப ஓகே நீங்க சார். கியூபர்நெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கியூபர்நெட்ஸ் ம், என்ன பண்ணும்? அதுவே பாட கிரியேட் பண்ணும். ரிப்ளிகா செட் இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் கிரியேட் அனதர் பாட். அது மூலியமா உங்களுக்கு கிரியேட் ஒருவேளை ப்ராடு கிராஷ் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகல அப்படின்னா, ரிப்ளிகா செட்ல என்ன பண்ணும்? இன்னொரு பாடு கிரியேட் பண்ணும். பாடுங்கிறது ம், அது உள்ள அப்ளிகேஷன் கண்டெய்னர் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். கரெக்ட்டுங்களா? ம், அதுதான் ம், கியூபர்நெட்ஸ் பண்ணும். இதுல எனக்கு ஏஐ தேவைப்படுமா? எனக்கு ப்ராடு கிராஷ் ஆயிருச்சு. எனக்கு ரிப்ளிகா செட் இருக்கு. திருப்பி புதுசா நான் கிரியேட் பண்ணிட்டேன். என் அப்ளிகேஷன் ஒர்க் ஆயிடுச்சுல்ல. ஒர்க் ஆயிடுச்சு சார். அவ்வளோ ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம்ல சார். அதுக்காக ஏன் தானே சார். ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் குபர்நெட்டிஸ்ல அதுவே ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. அப்ளிகேஷன் தான் ஒர்க் ஆகுதுல்ல. நான் ஏன் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்? ஏன் ஒர்க் ஆச்சுன்னு. இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் இன் கேஸ் எனக்கு ம். ப்ராடு கிராஷ் ஆயிருச்சு. அது ஏதோ சம் ரீசன்னால கிராஷ் ஆச்சு. மறுபடியும் கிராஷ் ஆகுது. மறுபடியும் கிராஷ் ஆகுது. இது ஒரு லூப் ஹோல்ல கிராஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போதான் எனக்கு ஓகே. ஏஜென்டிக் ஏஐ தேவைப்படுது. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே சார். என் அப்ளிகேஷனே இப்போ எனக்கு ஒர்க் ஆகல. டயக்னஸே பண்ணாம, நீங்க சொன்ன ம், மாரி ரூட் காஸ் கண்டுபிடிக்கலாம். பட் அந்த ரூட் காஸ கண்டுபிடிக்கிறதுல எனக்கு பாடே கிரியேட் ஆகல. பிகாஸ் அந்த ம், கியூபர்நெட்டோட வேலை என்னன்னா, பாடு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, புதுசா ஒரு பாட கிரியேட் பண்ணு. ம். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் எ பாட், நியூ பாட், the application is not working as expected. Again create an another pod. அப்ப அது அது ஒரு லூப் மாதிரி. அது அப்ப ஒரு அது வந்து லூப் பாட மாதிரி. கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கு. கிராஷ் ஆச்சுன்றதுனால கிரியேட் எஸ், பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஏன் கிரியேட் ஆச்சுன்னு பார்க்கறது இல்ல. எஸ். இது ஒரு பக்ன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு. ம், ம், ஓகேங்களா? இது குபர்நெட்டிஸ்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் அதுல லிமிட் வச்சிருக்காங்க. இத்தன பாடு தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு மேல அது கிரியேட் அதுக்குன்னு பாடு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காது அது. இட் ம், ஹாஸ் ம், சம் லிமிட்டேஷன்ஸ். ஓகேங்களா? அவங்க ம், பாடு ம், கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போதே, அதுல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இத்தன பாடு மேக்ஸிமம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ம், அல்டிமேட்லி அப்ளிகேஷன் இஸ் நாட் வொர்க்கிங் ஹியர். ம். நம்ம அத ஐடென்டிஃபை பண்ணலாம். இட் குட் பி மெனி ரீசன். நெறைய ரீசன் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சினாரியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்டிஃபிகேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ம், சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆனதுனால எனக்கு என்ன ஆகல, அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல. அப்ப நான் சர்டிஃபிகேட்ட ரினியூ பண்ணணும். ம். இப்ப இந்த சர்டிஃபிகேட் ரினியூ பண்றது தான் ப்ராப்ளம்னு என்னுடைய ஏஐ கண்டுபிடிச்சு, இட் இஸ் ரினியூ த சர்டிஃபிகேட் அண்ட் ரீஸ்டார்ட் தி அப்ளிகேஷன். எனக்கு இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ பேசிக்கலி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, ஹியூமன் பண்ணிட்டு இருந்தோமோ, அந்த வேலைய நம்ம இன்னும் ஆட்டோமேஷன் அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய வேலைய ஆட்டோமேஷன் பண்றதுக்கு பேரு ஏஐ ஏஜென்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ம், இப்போ ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது இஸ் a சாஃப்ட்வேர் டிசைன் டு எக்ஸிக்யூட் தி ஸ்பெசிஃபிக் ப்ரீ டிஃபைன்ட் ஆக்ஷன். அதோடைய வேலை என்னன்னா, எக்ஸிக்யூட் டு ஸ்பெசிஃபிக் ப்ரீ டிஃபைன்ட் ஆக்ஷன். உதாரணத்துக்கு சர்டிஃபிகேட் ரினியூ பண்றது ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஆக்ஷன். ரினியூ பண்ணி ம், இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இதுக்கு இத பண்ணு. செக்யூரிட்டி ம். குரூப் இல்லையா? செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணிரு. டேட்டாபேஸ் இல்லையா? டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணு. சர்வீஸ் ஒர்க் ஆகலையா? சர்வீஸ ரீஸ்டார்ட் பண்ணிரு. தீஸ் ஆர் a ஸ்பெசிஃபிக் டாஸ்க் which is ப்ரீ-டிஃபைன்ட். நம்ம அத ப்ரீ-டிஃபைன் பண்ணிரலாம். மைக்ரோ ஓகே. சர்வீசஸ் cannot be connected on the databases. ரீஸ்டார்ட் பண்ணு. சிம்பிளி. அந்த கனெக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணு. போல் செட்டிங்ஸ், ரீஸ்டார்ட் த சர்வீசஸ். இந்த மாதிரியான ப்ரீ-டிஃபைன்டு டாஸ்க்க நம்ம பண்றது ஏஐ ஏஜென்ட். ஓகே சார். ஏஜென்டிக் ஏஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரீ-டிஃபைன் டாஸ்க்க பண்ணது மட்டும் இல்லாம கன்டினியூஸா நான் மானிட்டர் பண்ண போறேன். ம், நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய பைப்லைனையோ, சிஐ/சிடியோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில சிஐ/சிடின்னு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கிறேன். என்னுடைய என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ, நான் சொல்லியிருக்கக்கூடிய என்டையர் சைட்டையோ, என்டையர் ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்டையோ, நான் அதில எதுலயாவது டிஃபெக்ட் இருந்துச்சு, ஃபெயிலியர் ஆயிருச்சு டிப்ளாய்மென்ட் அப்படின்னா, சர்வீஸே மொத்தமா ரீஸ்டார்ட் பண்ணாத.
அனலைஸ் பண்ணு லாக. இதுக்கு முன்னாடி ஓகே. சொன்ன ஏஜென்ட் ஏஐ வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஒரு நடந்துருச்சு. அப்போ அந்த ஏஜென்டிக் ஏஐக்குள்ள அந்த ஏஜென்ட் ஏஐ வரும். ஓ! லாக் செக் பண்ணு. இந்த லாக் செக் பண்ணக்கூடிய வேலை ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன ப்ராப்ளம், ஏது ப்ராப்ளம் சேஞ்ச் பண்ணி ரோல் பேக் பண்றதுலேருந்து எல்லாத்தையுமே அது பண்ணிரும். சிஐசிடிலயுமே அது நடக்கும். பட் லாக செக் பண்றதுக்கு என்ன பிரச்சனை ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏஜென்டிக் ஏஐ ஸ்கிரிப்ட் வந்தது. ஏஜென்டிக் ஏஐ. அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது. சரி, இதில் நான் எப்படி பண்றது? எதுல பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல் இருக்கு. மார்க்கெட்ல நமக்கு நிறைய டூல் இருக்கு. நிறைய இதுல இருக்கு. ஸோ கிளவுட் ஆப்ஸ், கியூபர்நெட் ஆப்ஸ். கியூபர்நெட்டுக்கு தனி ஒரு டூல். கிளவுட் ஆப்ஸுக்கு நமக்கு தனி டூல். கியூபர்நெட்ஸ் ஏஜென்ட் ரன் டைமுக்காக, நேட்டிவ் ரன் டைமுக்காக தனி டூல். இதெல்லாம் டூல் நேம், ஏஜென்டிக் ஏஐயோட டூல் நேம். ஓகே சார். ஓகேங்களா? நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெராஃபார்முக்கு மேல ஒரு ஏஐ எழுதணும் அப்படின்னா நீங்க இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் லிஃப்ட். ஆக்சுவலி இது டூல்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இட் இஸ் ஆக்சுவலி அன் மாடியூல் ஆர் இட் இஸ் ஆக்சுவலி அன் லைப்ரரி ப்ரோக்ராம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல இதை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஓ! இதெல்லாம் அதோடைய மாடியூல்ஸ்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு டூல்ஸ்னு புரியறதுக்காக சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். ரைட்டுங்களா? ம். ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரிஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்டிக் ஏஐ உடைய டூலை ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போறோம். அவ்வளவுதான். ம். ஓகேங்களா? இது உதாரணத்துக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டானமஸ் ஆப்ஸ் ஏஐ. ஸோ கண்டினியூஸா என்னுடைய மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை நான் மானிட்டர் பண்ணுவேன். ம். அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, காஸ்ட் வைஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வைஸ் அப்படி ஏதாவது இருக்குன்னா உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அதை நான் ரிமிடியேட்டும் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். ம். ரைட்? ஸோ கியூபர்நெட்டிஸ் உடைய ஆப்ரேஷன் அதே மாதிரி தான். அனலைஸ், ஆப்டிமைஸ் அண்ட் ப்ரிவென்ட். ஸோ சிபியு மெமரி மானிட்டர் எங்கேயாவது இருக்குதா, அதிகமா இருக்கா, லோடு இருக்கா, பார்க்கறது. ஓகே. ஸோ அதில் ஏதாவது பாடு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது பாட் மெயின்டெனன்ஸ் இருக்கா, ப்ரோஆக்டிவாக ஏதாவது என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, கிளஸ்டரை, டிராஃபிக்கை, ம். டிராஃபிக் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராஃபிக், ஐ கேன் டிமாண்ட் மோர் ஸ்பைக்ஸ். அகெயின் கியூபர்நெட் ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், டிஃபெண்ட், அட்டாச் அண்ட் டிப்ளாய், ம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அது ஒரு ஆப்ரேஷன்ஸ் எழுதி வச்சிருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இந்த ஓகே சார். ஏஜென்டிக் ஏஐங்கிறத என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குமா எனக்கு? ஜஸ்ட் லைக் நீ இதை போய் பண்ணு, அதை போய் பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. அக்யூரேட்லி ஏஜென்டிக் ஏஐ சொல்றத நம்ம ஒரு ஒரு டவுட் என்ன கேட்டாங்கன்னா, ஏஜென்டிக் ஏஐ சொல்றத ஏஜென்ட் ஏஐ கேட்குமா? இட்ஸ் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ரெண்டுமே வெவ்வேறு ஆப்ரேஷன்ஸை வெவ்வேறு டாஸ்க் பண்ணக்கூடியது. ம். இது டாஸ்க் எக்ஸிகியூஷன் இதோடைய வேலை. ஏஜென்ட் ஏங்கிறது டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுன்னா அதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா ஏஜென்டிக் ஏஐங்கிறது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன். ஆர்கஸ்ட்ரேஷன்னா ஆட்டோமேஷன் நம்ம பண்றோம்ல. ம். ம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கிறது ஏஜென்டிக் ஏஐல தான் பண்ணுவோம். ஏஜென்ட் ஏஐ ஜஸ்ட் அண்ட் டாஸ்க் டிஃபைன்ட். இது வந்து நேரோ டிஃபைன். இது வந்து ஒரு இப்போ அந்த டாஸ்க்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரினியூ பண்ணு. அவ்வளவுதான் அதோடைய வேலையை நான் சொல்றேன். ம். So basically, I'm going to execute the task. It is certificate failure. So go and renew the certificate. ம். A simple task. ஆனா அந்த சர்டிஃபிகேட்டை ரினியூ பண்ணிச்சா பண்ணலையா ஒரு மல்டிபிள் லேயர்ல வரும்போது, ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டர்ல வரும்போது, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ல வரும்போது எனக்கு தெரியுது சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆகுது, இல்ல ஆக போகுது. ஓகேங்களா? ம். ஸோ ம். ம். ஆயிருச்சுன்னா ஐம் கோனா ரினியூ. ஓகே, ரினியூ ரினியூ. பண்றோம். ஆக போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு ப்ரோஆக்டிவா நம்ம வந்து என்ன பண்றோம், ரினியூ பண்ணோம். அதுதான் நம்ம இன் ஜென்ரலா நம்ம பண்ணுவோம். ம். அதால ம். ஏஜென்டிக் ஏஐ பண்ண முடியும். We can ஓகே. define as in a script, இத்தனை மாசத்துக்கு இத்தனை டேஸ்க்கு முன்னாடி அது எக்ஸ்பைரி ஆக போதா, go and get and renew automatically. ம். We can define as such a way. அதோடைய ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? So you might have an AI agent responsible only to check the health of the specific Kubernetes pod. Whether the agentic AI layer the monitor the entire application and identify crashing and orchestrator pod checking
and pod is unfixable, initiate a deployment, roll back and notice the team. இது எல்லாமே பண்றது agentic AI. ஓகே. Just simple task பண்றது agent AI. ஏஜென்ட். இன் சம்மரியில சொல்லணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் டாஸ்க் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்றது ஏஜென்டிக் ஏஐ. ஒரு மேனேஜர் பண்ணக்கூடிய, ஒரு மொத்த ஆர்கெஸ்ட்ரேட்டரையும் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை பண்ணக்கூடியது ஏஜென்டிக் ஏஐ. ஓகே. ரைட். ஓகே இப்போ சார். ஏடபிள்யூஎஸ்ல என்ன டூல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஜென்டிக் ஏஐ உடைய டூல்ஸ். செக்யூரிட்டி ஆப்ஸ், டெவ்ஆப்ஸ் ஏஜென்ட் அண்ட் தென் பெட்ராக் ஏஜென்ட் ராக். இது நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய பெட்ராக் ஏஜென்ட் கோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஏடபிள்யூஎஸ். ஏஜென்ட் கோர் அப்படிங்கிறது இதுதான் ஒரு முக்கியமான ஏஐ ஏஜென்ட். நெட்வொர்க் ரிலேட்டடான மேசிவ் ஸ்கேல் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரண்டியர் ஏஜென்ட். ரைட். ஓகே சார். ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை நெசசரி பெர்மிஷன் அதை நம்ம கொடுத்து S3 பக்கெட்டில் அந்த லாகெல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். AWS பற்றி தெரிஞ்சுக்கணும். லைப்ரரி ஃபைல், ஸோ லாங் செயினில் இதெல்லாம் லைப்ரரியுடைய மாடியூல். க்ரூ ஏஐ, அப்புறமேட்டுக்கு லாங் செயின், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் ப்ரீ ரெக்வஸ்டஸ். இதெல்லாம் நம்ம ப்ரீ ரெக்வஸ்டாக இருந்துச்சுன்னா we can create an environment. ஸோ பைத்தான் தெரியலுமானா கண்டிப்பாக தெரியணும். AWS எனக்கு கமாண்ட் லைன் தெரியலும்னா தெரியணும். இட் இஸ் அண்ட் மேண்டேட்டரியான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்கு. நம்ம அது எங்க இதுன்றது அட்லீஸ்ட் அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தெரிஞ்சுக்கலாம். we can get a code from the GitHubல இருந்தோ இல்ல ஓப்பன் ஆர்டிக்கல்ல இருந்தோ நம்மளால எடுக்க முடியும். ஸ்கிரிப்ட் நிறைய இருக்கு, கமாண்ட் இருக்கு. பட் how we can inject, how we can insert the script and command, அந்த கமாண்ட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா எரர் அடிக்கும். அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கா? இருக்கு. அதை நம்ம ரன் பண்ணா எரர் அடிக்கும் கண்டிப்பா. அப்ப அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். ஓகே. இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நீங்க பைத்தான்ல சொன்ன மாதிரி நம்ம இப்ப லாக பார்த்து ஒரு எரர் இருக்குன்னா அந்த எரருக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ணுவோமோ அதுக்கும் நம்ம எழுதணும் கோட். கரெக்ட்டா சார்? இப்போ ஃபர்ஸ்ட் நீ இத செக் பண்ணு, இத செக் பண்ணி அதுக்கு தான் இந்த மாடியூல், இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் பத்தி நிறைய உங்களுக்கு அடுத்த செஷன்ல சொல்றேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய எழுதியிருக்காங்க, ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பெட்ராக் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ யூ வில் நோ வெரி மச் மோர். அதுல நிறைய ப்ரீ டிஃபைன் பண்ணி அவங்களே வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க எப்படி கால் பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்க கால் பண்ணணும். அது எல்லாத்தையும் நீங்க கால் பண்ண தெரியணும். உதாரணத்துக்கு நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. எங்க பாருங்க, நான் இதை இம்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை லாக் செக் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை டிப்ளாய் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப். இப்போ இந்த EC2 இந்த போட்டோங்கிறது என்னது? AWS உடைய மாடியூல். ஸோ அதை நான் யூஸ் பைத்தானுடைய மாடியூல் நான் ஜஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதை கால் பண்ண தெரிஞ்சா போதும். இந்த boto.3.clientங்கிறது நான் என்ன புதுசா இந்த ரீஜியன் இதெல்லாம் எதுல சொல்றேன்னா, அவன் ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்ட்ல சொல்லியிருக்கான். அந்த போட்டோங்கிற அந்த மாடியூல் என்ன சொல்லியிருக்கான், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இப்படிதான் இருக்கணும் அவன் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கான்ல. அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? இது செட்டப் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்டீங்கன்னா இல்ல. சிம்பிளா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை நம்மளால எழுதி அது என்னோட லேப்டாப்லயோ இல்ல EC2 இன்ஸ்டன்ஸ்லயோ எதுல வேணாலும் எழுதி IAM பெர்மிஷன் கண்டிப்பா அதுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் பெட்ராக் கோர், ஏஜென்ட் கோர், இது மூலமா நம்ம இந்த சர்வீசஸ் மூலமா ஏஜென்ட் கோர் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் AWS ஒரு சர்வீசஸ் தான் முதல்ல எங்க காமிச்சேன்ல. இந்த சர்வீசஸ் மூலமா we are going to deploy an AI agent. ஓகே சார். சார் ஒரே டவுட், கொஞ்சம் சிறியதா தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன இந்த இதுலயே ஏஜென்ட் ஏ ரெண்டு டிஃபரன்ஸ்ல சொன்னீங்க. இப்ப இந்த ஏஜென்ட்னு வந்ததுனால யூசுவலா நம்ம இட்ஸ் லைக் a டூல் மாதிரி கன்சிடர் ஆகுமா, இல்ல அந்த சர்வீசஸ் தான் இது நம்ம இது சர்வீசஸ் தான் டெக்னிக்கலி சொல்லலாம். டெக்னிக்கலி இது சர்வீஸ். ஏன்னா ஏஜென்ட் ஏன்னா அது சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அது மாதிரி பண்றதெல்லாம் கிடையாது. இல்ல எல்லாமே இது ஓபன்ல பண்ணிடலாம். இப்போ நீங்க AWS மேனேஜ் பண்றதுக்கு என்ன ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ண போறீங்க? நோ, ஜஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்க போறீங்க. IAM ல பர்மிஷன் கொடுக்க போறீங்க. ஓகே. அங்கங்க ஏஜென்ட்டும் இல்லையே. இப்ப லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், குபர்னெட்டை மேனேஜ் பண்ணலாம். we have to just define the services name.
ஓகே. ஒருவேளை ஈஸி டூ இன்ஸ்டன்ஸை நீங்க மேனேஜ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ம். லினக்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நீங்க எஸ்எஸ்ஹெச் வழியா லினக்ஸ் போர்ட் நம்பர் 22 தானே அது. ம். அது வழியா நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ணலாம். அக்சஸ் பண்ணுவோம். அது ஆட்டோமேஷன் பண்ணலாம். லைக் அது என்னது? ஆன்சிபிள் மாதிரி. ம். ம். விண்டோஸா இருந்துச்சுன்னா, வின்ஆர்எம் மூலியமாவே நீங்க வந்து என்ன பண்ணலாம்? வி கேன் மேனேஜ் தி ஈஸி டூ இன்ஸ்டன்ஸ் இன் ஏஐ ஏஜென்ட் ஆல்சோ. ஐ நோ நீட் டு இன்ஸ்டால் அண்ட் சாஃப்ட்வேர். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி திங். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதுதாங்க ஏஐ ஏஜென்ட். சார் ஆனா நீங்க சொல்றப்போ சும்மா இளையராஜா பாட்டு கேட்கிற மாதிரி சூப்பரா இருக்குது சார்.